அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது வரை நம்ம ஆத்மாவினுடைய சத்தோ குணங்கள்ல ரெண்டு குணங்கள் பார்த்தோம். சத்தோ அப்படின்னா ஏழுன்னு அர்த்தம். அதுல ரெண்டு குணங்கள். ரெண்டு குணங்கள் என்னென்ன பார்த்தோம்? நாலேஜ், அதாவது ஞானம். அப்புறம் பியூரிட்டி, அதாவது தூய்மை, பவித்ரதா அப்படின்ற இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி பார்த்தோம். ஞானம் அப்படிங்கிறது என்ன? உண்மையிலேயே ஆன்மாவை பற்றிய ஞானம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்த்தோம். ம்? இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் மற்ற குணங்கள் நமக்குள்ளே, நம்மை பற்றிய விஷயங்கள், நமக்குள்ளே இருக்கின்ற மற்ற குணங்களையும் நாம வெளியே கொண்டுட்டு வர முடியுது. இந்த ஞானத்தின் மூலமாதான் நான் அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா, நான் கோவப்படுற ஆத்மா இல்ல, பயப்படுற ஆத்மா இல்ல, தைரியசாலி ஆத்மா, இப்படி ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறது. அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் நாம வெளியே எடுப்பதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? சாய் சிஸ்டர் வந்து 36 தெய்வீக குணங்கள், 36 குணங்கள் பத்தி அந்த லிஸ்ட் வந்து குரூப்ல ஷேர் பண்ணாங்க. பாத்தீங்களா? அதை வாசிக்கும் பொழுதே எவ்வளவு நல்லா இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் நாம நமக்குள்ளதான் இருக்குது. ம் ஆனா அதுக்கு மேல எப்படி அந்த லேயர் ஃபார்ம் ஆகுது இல்லையா? நம்ம அரிக்கன் லைட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி வைரத்துக்கு மேல அப்படி தூசி படர்ந்திருக்கிறது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப அதுக்கு நம்ம ஆத்மா மேல படிந்திருக்கின்ற இந்த கரைகளை நாம எடுத்துட்டு வெளியே ஏத்தணும் அப்படின்னா என்ன யுக்தி? என்ன பண்ணலாம்? இப்ப பாருங்க, ஒரு அறை வந்து இருட்டா இருக்குது. அந்த இருட்டை போக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இருட்டை போக்கணும்னு இல்ல, வெளிச்சத்தை கொண்டுட்டு வருவீங்க. இருட்டை போக்குறதுக்காக இருட்டே போன்னு சொன்னா போகுமா? இல்ல வேற ஏதாவது வழி இருக்குதா? கிடையாது. எப்படி வெளிச்சத்தை கொண்டுட்டு வரும் பொழுது இருட்டு தானாக போகிறதோ அது போல ஆத்மால புதைஞ்சு இருக்கின்ற வெகு நாளாக யூஸ் பண்ணாத இந்த குணங்களை நாம என்ன பண்றோம்? விழிப்படைய செய்றோம். தட்டி எழுப்புறோம். அது எல்லாமே தூங்கிட்டு இருக்கு. சொல்லுவாங்கல்ல, கும்பகர்ண தூக்கம் அப்படின்னு. ரொம்ப நாளா தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இது என்ன கும்பகர்ண தூக்கமா இருக்குது? அது போல இந்த ஆத்மா உண்மையிலேயே வெகு ஜென்மங்களாக கும்பகர்ண தூக்கம் தூங்கிட்டு இருந்திருக்கு. கும்பகர்ண தூக்கம்னா என்ன அர்த்தம்? தன்னை பற்றிய சிறிதளவு கூட விழிப்புணர்வு இல்லாத நிலையை கும்பகர்ண தூக்கம்னு சொல்றோம். புரியுதுங்களா? சும்மா நம்ம நைட்டு படுத்து கண்ணை மூடிட்டு தூங்குற அந்த தூக்கம் கிடையாது. தன்னை பற்றியே யார் என்று தெரியாத அந்த கும்பகர்ண தூக்கம் தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை எழுப்புறாங்க. எழுந்துட்டு இருக்கிறோமா? விழிப்படைஞ்சிட்டு இருக்கிறோமா? அப்ப நாம ஆத்மா ரொம்ப காலமா தான் யார் அப்படின்ற தெரியாத அந்த கும்பகர்ண தூக்கம் தூங்கிட்டு இருந்திருக்கு. இருளாக இருந்திருக்கு. அப்ப நம்ம வெளிச்சத்தை கொண்டுட்டு வர்றோம், விழிப்புணர்வை கொண்டுட்டு வர்றோம். அது போல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எப்பயுமே நாங்க சொல்ற உதாரணம், ஒரு பக்கெட் நிறைய அசுத்தமான தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேரும் சகதியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு டேப் வாட்டர்ல திறந்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேப் வாட்டர் ஃபுல்லா அந்த பக்கெட்டுக்குள்ள விழுந்து 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 நாளடைவில் கூட தேவையில்லை, சில மணி நேரங்கள்லயே அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆயிடும்? நல்ல தண்ணியா மாறுது. அதுபோல நமக்குள்ளே இருக்கின்ற குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டுட்டு வர வர, நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், என்னோட இதை என்ன சொல்றது, இரிட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா அதோ கண்ட்ரோல் பண்ணணும், இதை கண்ட்ரோல் பண்ணணும், தேவையே இல்லை. அது இருக்கிற இடம் காணாம போயிட்டே போயிடும். இல்லையா? எப்படி வந்து இருள் போகிறதற்கு வெளிச்சத்தை கொண்டுட்டு வர்றோம்? அப்ப இருளை தனியா தேடி கண்டுபிடிச்சு நீ போன்னு சொல்லணுமா? தேவையில்லை இல்லையா? அதுபோல நமக்குள்ளே இருக்கின்ற அந்த குணங்களை வெளிப்படைய செய்ய செய்ய அதை மேல கொண்டுட்டு வர வர அவகுணங்கள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எதுக்கெடுத்தாலும் எனக்கு பயமா வருது, எதுக்கெடுத்தாலும் ஒரே சந்தேகமா இருக்கு, யார நம்புறதுனே தெரியல, இது சரியா தவறான்னு தெரியல, எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது, இதை செய்யலாமா வேண்டாமா, எத்தனை கேள்விகள் வருது நமக்குள்ள.
ம் இதெல்லாம் எதனால வருது? எதனால வருது இதெல்லாம்? அறியாமை தானே. அப்ப அறியாமையை போக்குவதற்கான ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்ப நம்ம ஆன்மீக ஞானத்தை நம்ம முழுமையா தாரண பண்றோம், உண்மையிலேயே ஒரே வார்த்தையில சொல்றதுன்னா தன்னை பற்றி அறிதல். தான் எப்படி இருக்கிறோமோ அதுவாக மாறுவது. ஒரிஜினலா நாம எப்படி இருந்தோமோ அதுவாக மாறுவதுதான் இந்த கல்வி. ஒரிஜினலுக்கு தானே மதிப்பு, டூப்ளிகேட்டுக்கு மதிப்பு இருக்கா? இப்ப பாருங்க, இமிடேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் வருது. ம் இமிடேஷன் ஜுவல்லரி, டெம்பிள் ஜுவல்லரி மாதிரியே இமிடேஷன்ல வருது. அது என்ன சொல்றாங்க? கொஞ்சம் கலர் கம்மியா இருக்குது அந்த ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரிங்கிறாங்க. உண்மையில கோல்டையும் அந்த இமிடேஷனையும் பக்கத்துல பக்கத்துல வச்சா எதுக்குமே வித்தியாசமே தெரியல. அஹ், அப்படி எதை பற்றியும் அறியாத ஒரு சூழ்நிலையில தான் ஆத்மா போயிடுச்சு. தன்னை பற்றியே அறியல. அதனாலதான் இந்த வார்த்தையெல்லாம் வருது. ம்? நான் என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது, எப்படி நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியாது. இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா தெரியல. இதெல்லாம் எல்லாமே ஒடியே போயிடும். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தான் நினைப்போம். அதுதான் எண்ணத்துல வரும். அதை தான் பேசுவோம். அதுதானே பார்த்தோம். தூய்மை அப்படின்னா என்ன? என்ன நினைக்கிறோமோ அது பேசுவோம், எது பேசுகிறோமோ அது காரியத்துல கொண்டுட்டு வருவோம். அப்படி எல்லாமே ஒரு சிங்க்ரனிசம்ல இருக்கும். தூய்மையை பற்றி நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்குதா? எப்பொழுது சங்கல்பம், உணர்வு, வார்த்தை, செயல், இது எல்லாமே ஒரே நேர்கோடுல இருக்குது. சங்கல்பம் ஒரு மாதிரி இருக்குது, வார்த்தை வேற மாதிரி இருக்குது, உணர்வு வேற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு பேரு தூய்மை கிடையாது. இதுலயே விளங்கிருச்சு இல்லையா நமக்கு? எவ்வளவு குழப்புறோம். சோ இந்த மாதிரி அனைத்து விதமான குழப்பங்கள், அனைத்து விதமான சங்கடங்கள், அனைத்து விதமான கேள்விகளிலிருந்து நம்மள ஆன்மீகமானது விடுபட வைக்கும். அதற்கான முதல் படியாக நாம அந்த ஞானத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் தூய்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு அன்பு. இன்னைக்கு அன்பை பற்றி பார்க்கலாம். உண்மையிலேயே கடவுளை என்ன சொல்லுவாங்க? அன்பின் கடல் அப்படின்னு சொல்றாங்க. அன்புங்கிறது ஒரு இயல்பான ஒரு உணர்வு. அன்பு இல்லாம நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது. பாருங்க, அன்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொருள் மீதோ இல்ல யாராவது மேலோ செலுத்துதான் ஆகும். அப்படி யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு எதன் மீதும் அன்பு கிடையாது அப்படின்னு யாராவது இருக்கிறோமா? இருக்கிறோமா? அன்பு இல்லாமல் நாம வாழவே முடியாது. அன்புதான் இந்த உயிர் இந்த உடல்ல இருப்பதற்கான ஒரு ஆதாரம் இல்லையா? பாருங்க, நம்ம விலங்குகள்ல கூட அந்த அன்பை பாக்குறோம்ல. அந்த ஐந்தறிவு படைத்த விலங்குகள் கூட தன்னுடைய குழந்தையை அது பெத்த உடனே எப்படி பாத்துக்குது. அப்ப அன்பு அப்படிங்கிறது ஒரு மிகவும் இயற்கையான ஒரு உணர்வாக இருக்குது. ம் சரி, நீங்க சொல்லுங்க. உங்களை பொறுத்தன வரைக்கும் அன்புங்கிறது என்ன? எப்ப நீங்க அன்பை உணர்வீங்க? எந்த விதத்துல அன்பை நீங்கள் பரிமாறுவீங்கள் மத்தவங்களுக்கு? இந்த அன்பு அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய ஒரு நேச்சுரல் ஃபீலிங். இந்த நேச்சுரல் ஃபீலிங் என்ன பண்ணும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தன் மக்கள் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு கொண்டுட்டு வரும். பாருங்க, இதுவரைக்கும் நம்ம அன்பு யார்கிட்ட செலுத்துவோம்? நம்ம மேலேயே செலுத்தலாம், இல்ல நம்ம குடும்பத்துக்கு மேல செலுத்தலாம், இல்லைன்னா நம்மளுடைய தோழர்கள் தோழிகள் மேல செலுத்தலாம், இல்ல உறவினர்கள் மேல செலுத்தலாம். ஆனா உண்மையிலேயே அது எல்லாமே நம்ம தேகத்தின் மூலமாக கிடைத்த உறவுகள் சம்பந்தங்கள்ல செலுத்துறது. கரெக்டா? சரியா இல்லையா? ம் ஆனால் ஆத்மா அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வரும் பொழுது அங்க ஒரே பார்வையாயிடுதா? எல்லாருமே ஆத்மாக்கள். அப்ப எல்லாருக்குமே நேச்சுரலான உணர்வு என்ன? அன்பு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மளை என்ன பண்ணுது? ஒரு
ஒரு பவுண்டரியிலிருந்து விடுவித்து நம்மள பெருசாக்குது, பரந்த மனமுடையவர்களாக ஆக்குது. இதைத்தான் ஆன்மீக அன்பு அப்படின்னு சொல்றோம். ம். அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் அதையெல்லாம் செய்யறது கரெக்ட் தான், இல்லைங்கல. ம். ஆனாலும் தன் ஆத்மா அப்படின்ற உணர்வுக்கு வரும் பொழுது அங்க ஒரு நேச்சுரல் ஃபீலிங் ஆஃப் லவ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வைப்ரேஷன்ஸ் உருவாகுது. அந்த அன்பு ஆன்மீக அன்பு என்று சொல்லப்படுகிறது. ம். புரியுதுங்களா? இது எப்ப நடக்கும்? ஃபர்ஸ்ட் தான் ஒரு ஆத்மான்ற உணர்வுக்கு வரும் பொழுது, அதுக்கப்புறம் ஆத்மாக்களினுடைய தந்தையாக ஒரு பரமாத்மா இருக்கிறார் அப்படின்ற எண்ணத்துல பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். ம். எல்லாருக்குமே ஒரே வீடு தான். இனி வரும் வகுப்புகள்ல அது என்ன வீடு, எங்க போவோம்னா சொல்லுவோம். ஆனா இப்ப ஆத்மாக்களுடைய வீடு அப்படிங்கிறது இப்ப இருக்கிற மாதிரி உங்க வீடு என் வீடு அதெல்லாம் தனித்தனி வீடா இருக்குதுல்ல, இல்லையா? அதே மாதிரி தனித்தனி நாடுகள்ல வசிக்கிறோம், தனித்தனி வேற வேற ஊர்கள்ல வசிக்கிறோம். இருக்குது இல்லையா? வேற வேற தானே இருக்குது. என் வீடும் உங்க வீடும் ஒரே மாதிரி இல்ல. நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இந்த பூ உலகத்துல இல்ல. ஆனால் ஆத்மாக்களாகிய நமக்கு எல்லாருக்குமே காமனான ஒரு வீடு பரந்தாமம். அந்த பரந்தாமத்துல தந்தை பரமாத்மா இருக்கிறார். அந்த பரமாத்மாவினுடைய குழந்தைகள் நாம, ஒரு வீட்டில் வசிப்பவர்கள். இப்படி நம்மளுடைய சிந்தனையை ஒரு எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டு கொண்டுட்டு போகும் பொழுது நம்ம எல்லாரும் எப்படி பார்ப்போம்? இந்த ஆத்மாக்கள் எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள். புரியுதுங்களா? ம். அப்பொழுது இந்த உடலை மறந்துடுறோம். என்னுடைய மதம் என்ன, என்னுடைய ஜாதி என்ன, நான் என்ன கலரு, சிகப்பு, கருப்பு, குட்டை, நெட்டை, அழகு, சுமாரு, ம், நான் எனக்கு இது அது எல்லாம் என்னுடைய தேகத்தை வைத்து என்னெல்லாம் அடையாளங்கள் சொல்கிறேனோ அந்த அடையாளங்கள் எல்லாம் மாறும் பொழுது, அதாவது போகும் பொழுது, அந்த அடையாளங்களை எல்லாம் நீக்கும் பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம்? நம்ம எல்லாரும் ஒண்ணு போல ஆறோமா இல்லையா? தன் ஆத்மா பாயிண்ட் ஆஃப் லைட் அப்படின்ற ஒரு காமன் விஷயத்துக்கு வந்துடுறோம் இல்லையா? தேகம் இல்ல அப்படின்னுனே தேகத்தினுடைய அடையாளம் எல்லாம் இல்லாம போயிடுது. ம். உலக அழகியா இருக்கலாம், இல்ல உள்ளூர் கிழவியா இருக்கலாம். தேகத்தை வச்சு நான் என்ன அடையாளப்படுத்திக்கல அப்படின்னும் பொழுது அடுத்த தேகத்தை வச்சு அடையாளப்படுத்திக்கலன்னா நான் என்ன ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த ஜாதி அந்த ஜாதி, அதனால வருகின்ற ஈகோ கிளாஷஸ், அப்புறம் மதத்தின் அடிப்படையில வருகின்ற ஏற்றத்தாழ்வுகள், நிறத்தின் அடிப்படையில வர்ற ஏற்றத்தாழ்வுகள், பதவி, கல்வி தகுதி, அந்தஸ்து, செல்வம், இப்படி எல்லாத்தையும் எதை வேணா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எதனுடைய சம்பந்தப்பட்டது? தேகத்தினுடன் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த தேகத்தினுடன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீக்கி தன் ஆத்மா அப்படின்ற உணர்வுல வரும் பொழுது அதில் உருவாகின்ற அந்த அன்பு இருக்குது இல்லைங்களா? அந்த அன்பு அனைவரையும் இணைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீக அன்பு, அந்த ஆன்மீக அன்பு தான் ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குவாலிட்டி. புரியுதுங்களா இப்போ? சோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை பற்றி புரிந்துணரும் பொழுது நமக்கு என்ன தோணுது? இந்த உலகம் பெருசாக தோணல. இந்த உலகம் சின்னதா ஆகுது. உலகம் சின்னதாகுதுன்னா என்ன அர்த்தம்? வி ஆர் ஆல் கனெக்டட் அப்படின்னு ஆயிடுது. நான் வேறு இவங்க வேறு அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த அங்கத்தினர். ம். அப்ப யார பார்த்தாலும் எப்படி வெறுப்புணர்வு வரும்? ஒரு வீட்ல இருக்கும் பொழுது பிடிக்குதோ பிடிக்கலையோ சண்டை போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம்? கொஞ்ச நேரம் தான் கழிச்சு சண்டை போட்டதே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொலாவிக்குவோம். கரெக்டா? ஒரு வீட்ல சகோதர சகோதரிகள் ஆ, அப்படி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? ம். காலையில குடுமிப்பிடி சண்டை நடக்கும். சாயங்காலம் பார்த்தோன்னா அம்மா கொடுத்த ஸ்நாக்ஸை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லையா? ஏன் அப்படி மாத்திக்கிறாங்க தன்னை? ஏன்னா
தான் ஒரு குடும்பத்தை சார்ந்தவன், தான் சகோதர சகோதரி அப்படின்ற உணர்வு வந்துருது. அதுபோல இந்த தேகம் அப்படின்ற அந்த ஒரு எல்லையிலிருந்து நம்மளை விடுவிக்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த அன்பானது எல்லா ஆத்மாக்களையும் தான் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த ஆத்மாக்கள் அப்படின்னு பார்க்க வைக்கும். ஸோ அடுத்து ஆத்மாவினுடைய இன்னொரு குணம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. ஆத்மாவினுடைய இன்னொரு குணம் என்ன? மகிழ்ச்சி. யார கேட்டாலும் சொல்லுங்க, நமக்கு என்ன வேணும்னு கேட்டா ரெண்டு சொல்லுவாங்க முக்கியமா. என்னென்ன சொல்லுவீங்க நீங்க உங்களை கேட்டீங்கன்னா? ம், அமைதி, மகிழ்ச்சி. மத்தவங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி, நிம்மதி, ஆத்ம திருப்தி, மகிழ்ச்சி, சுகம், இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சோம். இதெல்லாம் வெளியிருந்து வரும்னு நினைச்சோம் இல்லையா? இது இருந்தா எனக்கு இது கிடைச்சிரும், அவங்க அப்படி நடந்துகிட்டா எனக்கு இது நிம்மதி கிடைச்சிரும், அவங்க கொஞ்சம் அன்பா பேசியாச்சுன்னா வேற என்ன வேணும், இப்படிதான் நம்ம மற்றவர்களின் சார்ந்து நமக்கு அன்போ அமைதியோ இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குவாலிட்டியே இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ மகிழ்ச்சி கூட ஆத்மாவினுடைய ஒரிஜினலான ஒரு குணம்தான். ஜென்ரலா மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம என்ன சாதிக்கிறோம், என்ன நம்ம சம்பாதிக்கிறோம், இத வச்சு கிடைக்கிறதா நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? ம். இப்போ இப்ப ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. இல்ல ஒரு புதுசா ஒரு ஹம், வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் வருது. ரொம்ப நாளா யோசிச்சு ஒரு கார் வாங்கணும் இல்ல பைக் வாங்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அதை வாங்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஒரு செல்வத்தினாலேயோ புகழ்னாலேயோ ஒரு நல்ல குடும்பத்தினாலேயோ இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? மகிழ்ச்சிங்கிறது கிடைக்குது. இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தந்திருந்தாலும் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னா எப்பொழுது இந்த ஆத்மாக்குள்ள வருமானம் சேருது, சக்தி சேருது, குணங்கள் சேருது, அதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி தான் ஒரு உ- சத்தியமான மகிழ்ச்சி. பாருங்க, பசிக்குது. ஓகேயா? ம். நீங்க நினைக்கிறீங்க சும்மா ஒரு பழைய சாதமும் ஆ, தொட்டுக்க ஊறுகாய் இருந்தா கூட போதும், பழைய சாதத்துல மோர் ஊத்தி தொட்டுக்க ஊறுகாய் இருந்தா கூட போதும் அப்படின்னு தான் நீங்க நினைச்சு வீட்டுக்குள்ள வரீங்க. பார்த்தா உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டிஷ்ஷ சமைச்சு வச்சிருக்கிறாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ம். எப்படி இருக்கும்? பயங்கர பசியா வர்றீங்க. நீங்க போகும்பொழுது சாதத்துல தண்ணி ஊத்திட்டு போனீங்க, வந்து சமைச்சுக்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா டைம் இல்ல. இப்ப வந்து பார்த்தா சர்ப்ரைஸா இது நடக்குது. என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ர- ஆ, ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சரி, இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, பசி ஆறிடுச்சு. ஆ, அடுத்த நாள் வந்துருச்சு. முந்தைய நாள் நாம அனுபவிச்ச அதே சந்தோஷம் அடுத்த நாளும் அதே மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லையா? ஆ, அது போல அதாவது எந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து எந்த ஒரு ஒரு ஃபேமிலி மூலமாகவோ யார் மூலமாக கிடைக்கின்ற விஷயத்தின் மூலமாக ஒரு மகிழ்ச்சின்னு இருக்கலாம். ஆனா அது எல்லாமே நிரந்தரமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நேரம் மாறும் பொழுது, சூழ்நிலை மாறும் பொழுது அதே மகிழ்ச்சியை நாம திரும்பவும் மனசுக்கு உருவாக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே இந்த உண்மையான அந்த ஜாய், உண்மையான அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்பொழுது நான் ஆத்மா நிறைந்து இருக்கின்றேன், எல்லா குணங்களையும் நிறைந்திருக்கிறேன், நான் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன் அப்படின்ற அந்த நிலை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த மகிழ்ச்சி வருது. புரியுதுங்களா? இந்த விஷயம் புரியுதுங்களா? ம். அப்ப ம் ஆத்மாக்குள்ள திருப்தி அப்படிங்கறத நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக நானும் வர்றேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு இந்த மகிழ்ச்சியும் வந்துரும். ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதுனால தான் மகிழ்ச்சி, இல்லைன்னா நமக்கு துக்கம் அப்படின்ற ஃபார்முலாவே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அது எல்லா சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சி தரணும். உதாரணத்துக்கு, சொல்லுங்க. அப்ப எந்த ஒரு மகிழ்ச்சியானது அந்தந்த தருணத்திற்கு மட்டும், அந்தந்த சூழ்நிலைக்கு மட்டுமே அனுபவம் செய்ய முடியுது, ஆனால் சதா காலத்திற்கும் அனுபவம் செய்ய முடியல. இ- மகிழ்ச்சி தந்த ஒரே ஒரு விஷயம் இன்னொரு சூழ்நிலையில அது மகிழ்ச்சி தரல அப்படின்னாலும் அது உண்மையான மகிழ்ச்சி இல்ல. ம். இப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கார் வாங்கியிருக்கிறீங்க. பெரிய நல்ல ஒரு 25-30 லட்சம் போட்டு கார் வாங்கியிருக்கிறீங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏர் சஸ்பென்ஷன் கார்ல உட்காந்தா என்னமோ ஃப்ளைட்ல போற மாதிரி தான் தெரியுது. ஒரு குலுங்கல ஆடல அசைல உள்ள ஏர் கண்டிஷன், நல்ல சவுண்ட் சிஸ்டம், அழகான பாட்டு, இப்படி எல்லாம் போட்டுட்டு ஜாலியா போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு ஒரு நியூஸ் வருது. உங்களுக்கு போன்ல வந்து ஏதோ ஒரு நியூஸ் வருது. அது வந்து ஒரு கெட்ட நியூஸ். இப்ப அதே கார்ல தான் உட்காந்துருக்கிறீங்க. அதே சவுண்ட் சிஸ்டம் தான், அதே மாதிரி தான் ஏர் கண்டிஷன்டு காரு. உங்க மனநிலை என்ன ஆகும்? அந்த நியூஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆ, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? சோகம் ஆயிடும். அப்ப சோகமாயிடுவோம். புரியுதா? ம். சோகம் ஆயிடுது இல்லையா? அப்ப எது சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே விஷயம் சில நிமிடங்களுக்கு பிறகு சந்தோஷத்தை கொடுக்கல. அப்படின்னா இதுக்கு பேரு ரியல் ஜாயா? சொல்லுங்க. இல்ல. சோ இததான் இங்க ஆன்மீகத்துல ஆத்மாவினுடைய உண்மையான மகிழ்ச்சிக்கும், பொருள் மூலமாகவோ புகழ் மூலமாகவோ பேர் மூலமாகவோ, ம், இல்ல வந்து பதவிகள் மூலமாகவோ மற்றவர்கள் கொடுக்கின்ற மரியாதை மூலமாகவோ கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சியிலிருந்து வேறுபட்டது. இது, இந்த மகிழ்ச்சியானது எனக்கே எனக்கானது. சில நேரங்கள்ல மனசு லேசா டல்லாற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் நிறைய முறை நினைச்சிருக்கிறேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியான ஆத்மா, இல்லாதது என்று எனக்கு எதுவுமே இல்ல, நான் நிறைஞ்சு இருக்கிறேன், எனக்கு என்ன குறைச்சல், நான் ரொம்ப ஹாப்பியான ஆத்மா. நிறைய முறை இப்படி ஒரு 4-5 எண்ணங்கள் என்னுடைய மகிழ்ச்சியை உள்ளிருந்து பீறிட்டு எழ செஞ்சிருக்கு. சோ இப்ப நம்ம கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும், நம்ம ஆத்மாவை பற்றிய ஒவ்வொரு குணங்களின் அறிமுகமும் நீங்க நாள் முழுவதும் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ண பண்ணதான் அதை நீங்க தோண்டி எடுக்கிறீங்க. அது உங்களுடையதாக ஆகும். எது இருக்கோ இல்லையோ, நான் மகிழ்ச்சியான ஆத்மா, இருந்தா சந்தோஷப்படுங்க, அதை பத்தி இல்ல. ஆனாலும் நான் எப்பொழுதுமே சதா மகிழ்ச்சியான ஆத்மா அப்படின்ற உணர்வை நீங்க கொண்டு வந்துகிட்டே இருங்க. ஏன்னா மகிழ்ச்சி என்பது ஆத்மாவினுடைய ஒரிஜினல் கேரக்டர். சரியா? புரிஞ்சுதா? யாரோட யாரோட வாழ்க்கையில அமைதியும் அன்பும் இருக்குதோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பியாவும் இருப்பாங்க, இல்லையா? இது கூட ஒரு தொடர்பு இருக்குது இல்லையா? யாருடைய வாழ்க்கையில அமைதியும் அன்பும் இருக்கிறதோ அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பியாவும் இருப்பாங்க. இப்ப அமைதிங்கிறது யாருடைய குணம்? மற்றவர்களுக்கான குணமா இல்ல என்னுடைய குணமா? சுயத்தின் குணம் இல்லையா? அப்ப இந்த மனசுல ஏற்படுகின்ற தேவையில்லாத எண்ணங்களை நான் கண்டறிஞ்சு, அது ஒரு மனசுங்கிறது ஒரு குழந்தை மாதிரி, அத குழந்தை மாதிரி பாவிச்சு மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கு பதில் சொல்லி புரிய வச்சு அமைதிப்படுத்தி, அதே போல நம்மளையே ரொம்ப அன்பா டீல் பண்ணோம்னா இந்த அமைதியும் அன்பின் ஆதாரத்துல நமக்கு ஹாப்பினஸும் வந்துடும். ஏதாவது ஒரு குணத்திலிருந்தே இன்னொரு குணம், இன்னொரு குணம், இன்னொரு குணம்னு வந்துகிட்டே இருக்குங்க. அதனாலதான் நம்ம ஆத்மாவினுடைய குணங்கள்னு இந்த வகுப்பை ஆரம்பிச்ச உடனே இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ம் அப்ப நான் அமைதியான ஆத்மா, அப்ப என்ன ஆகும்? என்னோட உறவுகள்ல யாரு என்ன பேசினாலும் செய்தாலும் இந்த மனதை கொந்தளிக்க விடாம அமைதியா அதை கவனிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாய் மூலமாகவோ மனது மூலமாகவோ பதில் பேசாமல்
கேள்விகளை எழுப்பாமல் அமைதியா இருந்தாலே அந்த சூழ்நிலை அப்படியே மாறி போகும். இருக்கா இல்லையா சொல்லுங்க? நடக்குமா நடக்காதா? நடக்குது இல்லையா? ம். அப்ப அமைதி அப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பான குணம். அந்த அமைதியின் ஆதாரத்துல எந்த சூழ்நிலையும் நம்மளால மாத்த முடியும். இந்த அமைதியானது யார் நம்ம கூட வந்து மேல கீழே பேசுறாங்களோ அவங்களையும் அமைதிப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஒரு அன்பை உருவாக்குது. ச்சே, நம்ம அது இன்னைக்கு எவ்வளோ இப்படியெல்லாம் பேசிட்டோம்ல, ஏருக்கு மாறா பேசிட்டோம்ல. ஆனா அவங்க நம்மள எதுவுமே தப்பா நினைக்கல, அமைதியா இருந்தாங்க, என்னை பொறுத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயே உங்க மேல அன்பு ஊற்றெடுக்குது. அவங்க சொல்லவே வேண்டியதில்ல உங்க மேல ஒரே லவ் லவ்வா வருதுன்னு. அதை நீங்களே புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆ? அப்போ ஒரு அமைதி சக்தியிலிருந்து அன்பு, அன்பிலிருந்து அந்த ஹாப்பினஸ், இல்லையா? வருதா வரலையா? ஒவ்வொரு நிஜ குணங்களிலிருந்தும் அடுத்தடுத்த குணங்கள் வருது. புரியுதுங்களா? அப்ப மகிழ்ச்சி என்பது, மகிழ்ச்சி என்பது நமது இயல்பான ஒரு வே ஆஃப் லைஃப், இயல்பான நிலை. ம். ஓகே. சோ நம்ம என்ன பண்ணணும்? நான் ஒரு மகிழ்ச்சியான ஆத்மா. நான் என்ன செஞ்சாலும் அதை ரொம்ப சந்தோஷமா செய்றேன். நீங்க பாத்திரமே கூட கழுவுறதா இருக்கட்டும், என்ன நினைச்சுக்கணும்? நான் மகிழ்ச்சியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு நினைக்கணும். உண்மையிலேயே சில நேரங்கள்ல ரொம்ப வேலை இருந்ததுன்னா நான் இப்ப டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அன்ற எண்ணத்தை கொண்டுட்டு வந்துட்டு பாத்திரம் விளக்குறதுலயும் ஒரு மூமெண்ட் இருக்கு. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிறவங்க டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடும் பொழுது மகிழ்ச்சி வருது. ஆனா நான் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒரு கலையை நான் வெளிப்படுத்துவது போல தோன்றும். அனுபவிச்சிருக்கீங்களா இத எப்பயாவது? ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் வந்து ஒரு நிமிஷம் பம்பரமா சுழன்று செய்வீங்க. அந்த வேலை உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. மனதில் நீங்கள் ஆடுகின்ற அந்த மகிழ்ச்சியின் நடனம் வேலைகள்லயும் ஒரு நடனம் ஆடுவது போல தோணும். எப்பயாவது அனுபவிச்சிருக்கிறீங்களா இத? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அஹ், அஹ், சந்தோஷமா இருக்கும். ஓ, சூப்பர். ம். ம். அப்போ உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் ஆத்மாவினுடைய நிஜ குணங்கள்ல இருந்து ஒரு காரியத்தை செய்றோமோ அப்பொழுது அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு அனுபவமாகுது. அமைதியா இருக்கும் பொழுது ஒருத்தர் கூட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில வர்றோம், அமைதி சக்தியை வச்சுக்கிட்டோம். அப்ப அந்த உறவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அமையுது. அந்த உறவுகளுக்கிடையே அன்பு வந்து பாலமாயிடுது. அப்ப அந்த அமைதி மற்றும் அன்பு இணைந்து நமக்கு மகிழ்ச்சியை தருது. ஒரு காரியத்தை மகிழ்ச்சியோடு செய்யும் பொழுது நம்ம எதையுமே ஈஸியா செஞ்சிட முடியும். ஓகேயா? சோ இப்படி நம்ம நாள் முழுவதும் நான் இப்படிப்பட்ட ஆத்மா அப்படிப்பட்ட ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு காரிய விவகாரத்திலையும் ஈடுபடுங்க. அட, இன்னைக்கு எப்படி டைம் இவ்வளோ நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அனுபவமாகும். சரிங்களா? கிளியரா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? செய்ய முடியுமா இது? முடியும். ம். எல்லாராலையும் செய்ய முடியும். ஒண்டர்ஃபுல். ம். மத்தவங்க? முடியும். ம். எங்க ஜூம்ல என்னெல்லாம் நிஜ குணங்கள் பாத்தீங்க? ஆத்மாவினுடைய சுய குணங்கள். பரவாயில்லையா? நம்ம மகிழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி அன்பை பத்தி பேசணும். திரும்பவும் நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு கொஞ்சம் அன்புக்கு வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாமா? ம். ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்கலாமா?
என்ன அப்படின்னா, ஒரு தாய் இருக்கிறாள். சரியா? இந்த தாய் வந்து தன்னுடைய மகன் மேல அவ்வளோ அன்பு, அன்புன்னா அன்பு, அவ்வளவு அன்பு, நிபந்தனையற்ற அன்புன்னு வச்சுக்கோங்களேன். ம். நீ எப்படி இருந்தாலும் நான் அன்பு செய்வேன் அப்படின்ற மாதிரி அன்கண்டிஷனல் லவ். அப்படி தன்னுடைய, அது வந்து, அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையை இழந்துட்டாங்க. அதனால தாய்க்கு என்ன, இந்த தந்தை இழந்த அந்த ஃபீலிங் வந்துடக்கூடாது, துக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அந்த குழந்தை, அந்த மகனை வளர்க்குறா. மகன் வளர்ந்து இப்போ கல்யாணம் பண்ணுகின்ற நிலை, அந்த அந்த ஏஜ் வந்துருது. திருமணமும் பண்ணி பண்ணி வைக்கிறா. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஏதோ ஒரு பிணக்கு, ஏதோ ஒரு சண்டை இப்படியே வந்துகிட்டே இருக்குது. இப்ப இந்த மருமக என்ன பண்றா, தன்னுடைய கணவன் கிட்ட எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறா. அஹ் எந்த நேரம் பார்த்தாலும் தன்னுடைய மாமியாரை பத்தி அதாவது ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஒன்னும் நீ அவங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஏதேதோ சண்டை போகுது. ஒரு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த மனைவி என்ன சொல்றா தன்னுடைய கணவன் கிட்ட, நான் இந்த உன் கூட தொடர்ச்சியா வாழணும்னா எனக்கு உன்னுடைய தாயினுடைய இதயம் வேணும். அதாவது உடல்ல இருக்கிற இதயமே வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. இல்லன்னா நான் இப்பவே உன்னை விட்டுட்டு போறேன், இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது, இதுதான் என்னுடைய கடைசி முடிவு, உனக்கு நான் வேணும்னா இது பண்ணு அப்படின்றான். உடனே இவன் என்ன பண்றான், ம் மனைவியின் மேல இருக்கின்ற மோகத்தினால தாயை கூப்பிட்டுட்டு போயிட்டு தாயையே கொன்று இதயத்தை எடுத்துட்டு வரான். இதைய எடுத்துட்டு மனைவிய பாக்குறதுக்காக வரான். கதை தாங்க, உடனே நீங்க பயந்துராதீங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்த புரிய வைக்கணும், அதுக்கு தான். இப்ப அப்படி நடந்துகிட்டு நட ஓட்டமும் நடையுமா வந்துட்டு இருக்கிறான் வீட்டை நோக்கி. ஒரு இடத்துல வந்து கால் தடுக்கி கீழே விழறான். இப்பொழுது தாயினுடைய இதயம் என்ன சொல்லுது அப்படின்னா, மகனே நீ பார்த்து போ மகனே, அஹ், கீழே என்னன்னு இருக்குன்னு பார்த்து போ, பாரு கால் இடறிட்ட, அஹ், அந்த பெருவிரல்ல இருந்து ரத்தம் எப்படி ஆறாக கொட்டுது அப்படின்னு சொல்றான். சோ இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த தாயின் அன்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை இப்படி நம்ம மேலோட்டமா பார்க்கும் பொழுது, அந்த தாயினுடைய பெருந்தன்மை, தாயினுடைய அந்த நிபந்தனையற்ற அன்பு, அந்த தாய்க்கு தன்னுடைய மகன் மேல எந்த கோபமும் வரல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா உண்மையிலேயே புத்தியற்ற அன்பு, உண்மையான அறிவற்ற அன்பு கூட சரியான அன்பு கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்த அந்த மகனுக்கு என்ன நடக்கும் கர்மத்தின் விதிப்படி? ம். ம். ஓ, அதாவது கெட்டது செய்றவர்களையும் காப்பாற்றணும், அவங்கள வந்து அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா உண்மையிலேயே அவர்களை திருத்துவதுதான் அவர்களுக்கு செய்கின்ற உண்மையான நன்மை. சரிங்களா? அப்ப அப்ப சின்னதா அந்த குழந்தை தவறு செய்யும் பொழுதே கண்டிக்காத தாய், அதற்கு பேரு அன்பு கிடையாது, அதற்கு பேரு செல்லம், அதற்கு பேரு என்னெல்லாம் சொல்லலாம், பாசம், பற்று, மோகம். ம். இல்லையா? பாருங்க, நம்ம மகாபாரதத்துல துரியோதனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் இடையேயான அன்பு அப்படிப்பட்டது. பார்த்திருக்கீங்களா? துரியோதனன் ஒவ்வொரு முறையும் தவறு இழைத்துட்டு வருவான். சின்ன வயசு, அஹ், பால்ய பருவம் தான். அப்பொழுதே பீமனை என்ன பண்ணான், விஷம் கொடுத்து நதியில தள்ளி விட்டான். அப்பவே அந்த தந்தை திருத்தி இருக்கலாம்ல, மகனை தான் காப்பாத்தணும்னு நினைச்சா. அதுக்கப்புறம் போய் இதுல படிக்கிறாங்க, துரோணாச்சாரியார்கிட்ட குருகுல கல்வி எல்லாரும் போய் படிக்கிறாங்க. அப்பயும் ஒரு புதகுலி மாதிரி இருக்கின்ற அந்த சகதியில தள்ளி விடுவாரு. அப்பயும் திருதராஷ்டிரன் எதுவுமே அந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் பாண்டவர்கள் குந்தி அனைவரையுமே அரக்கு மாளிகையில வச்சு எரிக்க பார்த்தான். அப்பயுமே எதுவுமே செய்யல. கடைசியில என்ன ஆச்சு, மொத்த அரச குடும்பமும்
அழியும் அளவிற்கு மகாபாரத போர் ஏற்பட்டது. அஹ், எவ்வளோ பெரிய ஒரு தீங்கு. ஒரு தவறை திருத்தாமல் போனால், அந்த தவறு மாறாமல் இருந்தால், அந்த ஆத்மா என்ன பண்ணும்? திரும்பவும் திரும்பவும் அந்த தவறை இன்னும் பெரிய பெரிய நிலைகள்ல செய்யும், பெரிய பெரிய அளவுகள்ல செய்யும். என் பையனுக்கு தண்டனை வந்துடக்கூடாது, என் பையன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது, என் பையன் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. இதற்கெல்லாம் பெயர் அன்பு கிடையாது. புரியுதுங்களா? So, அதனாலதான் இந்த ஆன்மீக அன்பு அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மீக அன்புல அவர்களுக்கு சத்தியமான நன்மை ஏற்படும் அளவிற்கு அன்பு இருக்கணும். உதாரணத்துக்கு, ஏதோ கோவத்துல வந்து யாரோ உங்களை வந்து கத்திட்டாங்க. அப்ப நம்ம அந்த நேரத்துல பொறுமையா இருந்து, அவங்க கத்துறாங்க இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அவங்க கோவம் தணிஞ்ச பிறகு திரும்பவும் சொன்னா திரும்பவும் கத்துவானேன்னு பயப்படாம அவர்களுக்கு நல்லது சொல்றோம் பாருங்க. இதுக்கு பேரு அன்பு. விஷயம் புரியுதா? நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது ஏதாவது தப்பு செய்யும் பொழுதோ இல்ல கோவமா இருக்கும் பொழுதோ அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசினாலே இன்னும் வந்து பயங்கரமா கோவப்படுவாங்க. இவங்க கிட்ட யாரும் எதுவும் சொல்லவே முடியாது, இவங்க கிட்ட பேசினா எரிஞ்சு விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை சொல்லுவோமா, சொல்லாம விட்டுருவோமா? என்ன செய்வோம்? ஆ? கண்டிப்பாக சொல்லணும். ஆனா இப்படி நடந்துக்கும் பொழுது சாதாரணமா என்ன செய்வோம்? சொன்னா கேட்கவா போறான்? ம். திரும்ப திரும்ப என் மேலதான் எரிஞ்சு விழுவான், என்னமோ செஞ்சுட்டு போட்டோம், விடுவோமா? அப்படித்தானே விடுவோம். அப்படிப்பட்ட அன்பை நம்ம செலுத்தணும் அப்படின்னா எவ்வளவு சக்தி வேணும் இல்லையா? ம். ஒருத்தர் கோவப்படுறாங்க, நல்லது செய்யறவங்களுக்கு மேலேயுமே இரிட்டேட் ஆறாங்க. அப்ப அவர்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல சொல்லாம இருந்தாலும் சொல்லலைன்னா அவங்களுக்கு கெட்டது ஏற்படும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லது சொல்கின்ற அன்பு தான் உண்மையிலேயே உண்மையான அன்பு. புரியுதுங்களா? அன்புனாலே அன்போடு சேர்ந்து சத்தியமும் இருக்கணும். லவ்ஃபுல் அண்ட் லாஃபுல்னு சொல்லுவாங்க. லவ்ஃபுல் அண்ட் லாஃபுல். அன்பும் கண்டிப்பும் இணைந்து இருந்தாதான் அங்க வந்து உண்மையிலேயே ஒரு நன்மைங்கிறது நடக்கும். இந்த கதை மூலம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓம் சாந்தி. நான் ஆத்மா. எனக்குள்ளே 7 சத்தோ குணங்கள், அவை அனைத்தும் எனது ஒரிஜினலான சுய குணங்கள் என்பதை அறிந்திருக்கின்றேன். ஞானம், தூய்மை, அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, பேரானந்தம், சக்திகள் இவை அனைத்தும் நிறைந்த ஆத்மா என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நான் ஆத்மா. மிகவும் அன்பான ஆத்மா. நான் ஆத்மா. பரமாத்மாவின் குழந்தையாவேன். இந்த உறவின் மூலமாக இவ்வுலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களையும் சகோதர சகோதரிகளாக பார்க்கின்றேன். எப்படிப்பட்ட அன்பை பரமாத்மாவிடமிருந்து அனுபவிக்கிறேனோ அதே அன்பை இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் பரவச் செய்வேன். நான் ஆத்மா, அன்பான ஆத்மா.
இந்த அன்பில் சத்தியத்தன்மை, சட்டத்திற்கு உட்பட்ட அன்பாக, கர்ம விதிகளை அறிந்த அன்பாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்திருக்கின்றேன். சட்டத்திற்கு புறம்பான, சத்தியத்திற்கு மாறான அன்பு ஒருவரை உண்மையிலேயே புதைகுழியில்தான் தள்ளும் என்பதை புரிந்திருக்கின்றேன். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு மற்றவர்களை சகித்துக் கொள்கின்ற சக்தியும் இயல்பாக ஆகிவிடுகிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ அந்த அன்பின் மூலமாக மற்றவர்களிடம் இருக்கின்ற குறைகளையும் நிறையாக மாற்றுவதற்கான ஒத்துழைக்கும் தன்மை வந்துவிடுகிறது. நான் ஆத்மா, அன்பான ஆத்மா. நான் ஆத்மா, மிகவும் மகிழ்ச்சியான ஆத்மா. என்ன காரியம் செய்கின்றேனோ அனைத்தையும் நான் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். மகிழ்ச்சியானது எனது இயல்பான வாழும் நிலையாகும். எனது வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் என்னுடைய உள்ளார்ந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. மகிழ்ச்சியோடு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் என் வாழ்க்கையில் வெற்றியை தேடித் தருகின்றது. நான் ஆத்மா, மகிழ்ச்சியான ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.